உனக்கு விரோதமே உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அநேகர் உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையில பதிவிருந்து உங்களுடைய வாழ்க்கையை எப்படியாவது முடிச்சிடணும், இவன் இதோட இது பண்ணிடணும் அப்படின்ட்டு அநேகர் பொறாமையினால, எரிச்சல்னால, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள்னால உங்களை எப்படியாவது அழிச்சிடணும்னு பயங்கர திட்டம் தீட்டியிருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு விரோதமா எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று. ஏன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆயுதம், ஒருவேளை சத்துருவினால வருகிற ஆயுதமா, இல்ல பில்லி சூனியங்கள்னால உங்களுக்காக எழுப்பப்பட்ட ஆயுதமா, இல்ல பொறாமையினால போட்டியினால் எழுப்பப்பட்ட ஆயுதமா, எப்பேற்பட்ட ஆயுதமா இருந்தாலும் சரி, அந்த ஆயுதங்கள் முற்றிலுமே வாய்க்காதே போகும் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு விரோதமா எழும்புகிற நாவையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், ஒன்றும் இல்லாமல் குற்றப்படுத்தி போடுவாராம். எப்படி குற்றப்படுத்துவாராம், அவன் இப்படி போயிடுவான், இந்த மாதிரிதான் ஆவான், இப்படிதான் இருப்பான் என்று அநேகர் உங்களுக்கு பின்பாக, பிறமுதுகு பின்பாக அநேகர் எதை பேசியிருந்தாலும் சரி, அந்த நாவை எல்லாம் குற்றப்படுத்தும் விதமாய் உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.